சீசனோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் மேட்ச். அதாவது இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா ட்ரோஃபின்னு கன்சிடர் பண்ணிருப்பீங்க. மத்தவங்க ஜெயிச்சதால இந்த ட்ரோஃபியும் கிடையாது. எனக்கு அதுவே ஒரு பேட்டர்ன் தான்டா சுபாஷ். நான் போன வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விளையாடுறோம். அந்த ஒரு 45th இருந்து 70th மினிட் வரைக்கும் எதுக்குடா கேம் விளையாடுறோம். ஈக்குவலைசர் கன்சிடர் 2 trophies after leaving Arsenal. Dean Henderson has won 2 trophies after leaving United. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. நம்ம சீசனோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் மேட்ச். அதாவது இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா ட்ரோஃபின்னு கன்சிடர் பண்ணிருப்பீங்க. மத்தவங்க ஜெயிச்சதுனால இப்ப இந்த ட்ரோஃபியும் கிடையாது. சும்மா ஒரு ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி முடிஞ்சது. ஆனா காம்படிட்டிவான ஃபர்ஸ்ட் மேட்ச். ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னப்பா எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ்? அதான் ஃப்ரெண்ட்லி கேம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றதுலடா. சும்மா எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு கஷ்டப்பட்டுட்டு எதுக்கே சும்மா போனோமா ஜாலியா இன்னொரு 90 மினிட்ஸ் ஆடினோமா. பிளேயர்ஸுக்குலாம் ஒரு மாதிரி மேட்ச் ஃபிட்னஸ் வந்துச்சா, அந்த மாதிரி தான் இந்த கேமே கன்சிடர் பண்ணிட்டு நாங்கள் உள்ள போனோம். அந்த கேம்ல ஆடும்போதே தெரிஞ்சுது என்ன இது இவ்வளவு மோசமா விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நிமிஷம் நல்லா விளையாண்டோம்டா. வெம்பிளி வந்துட்டோம், பயங்கரமா ஆச்சா போச்சோன்னு ஒரு 10 நிமிஷம் ஆடணும். அப்புறம் எல்லாரும் என்னமோ தண்ணி போட்டு வந்த மாதிரி ஜாலியா ஆடிட்டு இருந்தானுங்களா. நாங்களும் சரி பாவம் கிறிஸ்டல் பேலஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபைனல் வந்திருக்கானுங்க, கம்யூனிட்டி ஷீல்ட் எல்லாம் வரானுங்க. அப்ப நாங்க விட்டு கொடுக்கலன்னா அப்புறம் ஒரு மாதிரி பெரிய கிளப்ல டாமினேட் பண்றீங்களா, எங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கழுவானுங்க. அதனால சரி அழுகாதீங்கன்னா முன்னாடியே பேசி வச்சுட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி. பிகாஸ் we don't rate community shields. அது வந்து உங்கள மாதிரி கிளப்புக்கு மேனேஜர் 5 வருஷமா ஓட்டற பத்தியா அதை வச்சுக்கிட்டு 2 தடவை அந்த மாதிரி உங்க மாதிரி கிளப்புக்குலாம் சூட் ஆகும்டா. நீ அவ்வளவு போறதுக்கு முன்னாடி நானே இதை சொல்லாம தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீ ஓவரா பேசுறதுனால சொல்லாம வாழாமான்னு இருந்தேன். ஆக்சுவலா நீங்க ஆடுறத பார்த்தா வேணுன்ட்டே நீங்க தோத்து போற மாதிரிதான் செகண்ட் ஹாஃப் ஆடினீங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி போட்டு பயங்கரமா ஆடிட்டு இருந்தீங்க. செகண்ட் ஹாஃப் எதையுமே ஃபுல் டாமினேஷன் வந்து கிறிஸ்டல் பேலஸை நீங்க பண்ண விடுவீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த கர்ஸை பத்தி. இந்த கம்யூனிட்டி ஷீல்ட் ஜெயிச்சா பிரீமியர் லீக் ஜெயிக்க மாட்டாங்கன்ட்டு அதை நம்பி சரி நீங்க வந்து அந்த ஒரு கோலை விட்டு 2-2 ஆக்கணும் கூட பரவாயில்ல. இந்த பெனால்டி ஷூட்ல அநியாயத்துக்கு பெனால்டி எடுத்தீங்களே, அது நம்புறா மாதிரிடா இருந்துச்சு. ஃபுல் பிளான் பண்ணது தானே இது. ஒத்துக்கோ, மரியாதையே ஒத்துக்கோங்க. இதை நானே பாத்துக்கிட்டு இருந்த கேம் பார்த்து சொன்னேன், டே ஆலிசன் சேவெல்லாம் பண்ணாத, ஸ்கிரிப்ட் உனக்கு ஒழுங்கா கொடுக்கலையாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சாலா என்னடா 6 அடிக்கிறான், ஹார்வியலிட்டு கைக்கே அடிக்கிறான். ஜெய் கொஞ்சமாச்சு தள்ளி அடிக்கிறான், நேரா கைக்கே அடிக்கிறான். என்னடா நினைச்சிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பெனால்டி ஷூட்ல அநியாயத்துக்கு பெனால்டி எடுத்தீங்களே, அது நம்புறா மாதிரிடா இருந்துச்சு. ஃபுல் பிளான் பண்ணது தானே இது. ஒத்துக்கோ, மரியாதையே ஒத்துக்கோங்க. இதை இன் ஆல் ஆனஸ்டி கிறிஸ்டல் பேலஸ் பிளேட் ரியலி வெல். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். என்னன்னா அந்த பிஎஸ்ஜி கூட நாங்க தோத்தோம்ல, அப்போ எல்லாருமே சிரிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? டே போய் பிஎஸ்ஜி கூட தோக்குறீங்களா, வைக்கமே இல்லையாடான்னு கேட்டாங்க. ஆனா ஆக்சுவலா பிஎஸ்ஜி வந்து அவங்களும் ஆடும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்ல டீம் தான் போல. சேம் நான் இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்டல் பேலஸ் ஒரே ஒரு பிளேயர் தான் வாங்கியிருக்கானுங்க இதுல வின்டர் டிரான்ஸ்ஃபர். லெஃப்ட் பேக் மட்டும் தான் வாங்கியிருக்கானுங்க. ஏன்னா அந்த சில்வெல் வந்து திருப்பி செல்சி போயிட்டான். லோன்ல வாங்கியிருந்தாங்க, திருப்பி செல்சி போயிட்டான். சோ இப்ப இருக்கிற அந்த மிச்சலுக்கு பேக்கப்பா ஒரே ஒரு லெஃப்ட் பேக் மட்டும் தான் வாங்கியிருக்கானுங்க. ஒரு 10 மில்லியனுக்கும் என்னமோ. வேற எந்த பிளேயருமே அவங்க வாங்கல. ஓகேவா? ஆனா எந்த பிளேயருமே அவங்க லூஸ் பண்ணல. ஆலிவர் கிளாஸ்னர் 1.5 வருஷம் முன்னாடி வந்தார், ஞாபகம் இருக்கா? ஒரு 10 கேம் தான் எடுத்து நடத்தினாரு. ஆனா அதுவே என்னடா இப்படி பண்றாருன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா பிராங்க்ஃபர்ட் ஒரு யூரோப்பா லீக் வின் பண்ணிட்டு வந்தாரு. வந்து அது பயங்கரமா டர்ன் ஓவர் பண்ணி அப்பதான் அந்த ராய் ஹாட்சனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்ப சரி போதும் சொல்லி உட்கார வச்சாங்கல்ல. அங்க இருந்து எடுத்து ஓகே அவங்க லீக்ல மறுபடியும் 10th 11th 12th தான் முடிச்சாங்க. பட் ஸ்டில் எஃப்ஏ கப்ப போய் வின் பண்ணாங்க. எத்தனை அவங்களுடைய ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி அந்த மாதிரி வின் பண்ணிட்டு வந்து இந்த கேம்லயும் தே வர் வெரி சாலிட். அந்த மிடில் ஆஃப் த பார்க்ல வந்து அந்த கமாடாவும் வார்டனும் இன்கிரெடிபிள். ஒன்ஸ் அகைன் கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அப்படிதான் நினைச்சிட்டு போனேன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கிறிஸ்டல் பேலஸ் எல்லா டாப் சைட்ஸ்க்கு விளையாடும் போது ஏன் லிவர்பூல் இந்த கேம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு புரியும். இப்ப வந்து என்னடா போய் கிறிஸ்டல் பேலஸ் கூட தோத்திருக்கீங்க, 250 மில்லியன் செலவு பண்ணிட்டு போய் கிறிஸ்டல் பேலஸ் கூட தோப்பீங்களான்னு கேட்கறது நல்லா இருக்கும். ஆனா அவங்க கிறிஸ்டல் பேலஸ் கூட ஆடும்போது மறுபடியும் அவங்களுக்கு புரியும். பிஎஸ்ஜி கூட எப்படி புரிஞ்சுதோ இதுவும் புரியும். கிறிஸ்டல் பேலஸ் ஆர் ரியலி ரியலி சாலிட். அது ஃபர்ஸ்ட் 11 மேபி இன்ஜர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. பட் ஃபர்ஸ்ட் 11 ஆர் ரியலி சாலிட்.
அதுதான் நான் ஒத்துக்கிறேன்டா, நல்லா ஆடினானுங்க. ஆனா நீங்களும் ஒரு சூழ்ச்சி பண்ணீங்கன்றது இல்ல எதுல அப்படிலாம் தெரிஞ்சது. இல்லடா. ஐ திங்க் வி ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு. அதுல பிரம்மாண்டமா ஆடினீங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க விட்டுட்டு. எனக்கு அதுவே ஒரு பேட்டர்ன் தான்டா சுபாஷ். நான் உனக்கு போன வருஷத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விளையாடுறோம். அந்த ஒரு 45th இருந்து 70th மினிட் வரைக்கும் எதுக்குடா கேம் விளையாடுறோமோ விளையாடுவோம். ஈக்குவலைசர் கன்சீட் பண்ணிடுவோம். அப்புறம் கடைசி மறுபடியும் 10 நிமிஷத்துல ஐயோ கோல் போடணுமே அப்படிங்கிற மாதிரி ஆடுவோம். சொல்லிருக்கீங்க. கதையா இது வந்து ஒன்ஸ் அகைன் இட் வாஸ் கிளியர்லி எவிடென்ட் லிவர்பூல்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அங்க அட்டாக்ல பயங்கரமா நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல் அட்டாக் பண்ணோம். பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எக்கிட்டிகே செம்ம ஃபினிஷ் ஃபார் த கோல். அந்த டச் எடுத்துட்டு நவுத்தி போய் நட்மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணான் அந்த கோலை. சரியான ஃபினிஷ் அந்த கோலுக்கு. ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் அந்த த்ரூ பால் அதுல இடமே இல்லை. எங்கடா பால் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம லிங்க் அப் அவங்களுக்கு உள்ளார்த்தி. ஆனாலும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து அட்ரஸ் பண்ற வரைக்கும் சும்மா சொல்லலாம் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கானுங்க லிவர்பூல், எக்கிட்டிகேக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானுங்க, வேர்ட்ஸுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானுங்க. ஆனா சேம் டைம் நுனியஸ் போயிட்டான், டியாஸ் போயிட்டான், ட்ரெண்ட் போயிட்டான். இவங்க மாதிரி எல்லா மெயின் டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் கிளம்பிட்டானுங்க ஒரு இன்னொரு பக்கம். சோ புது பிளேயர்ஸ் வாங்கி போட்டா உடனே ஒர்க் அவுட் ஆகுங்கிற கேரண்டியே இல்லையே. மெயின்லயே இப்ப 4 புது பிளேயர் வந்திருக்கானுங்க மெயின் 11ல. அதுவும் இல்லாம எங்களுக்கு அட்டாக்கர் தேரும் இல்ல. நீ ஆரம்பிச்சிட்ட. ஆக்சுவலா லிவர்பூல் வந்துட்டு பயங்கரமா ஆடினாங்க, அதுல டவுட்டே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லும் போது வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் பயங்கரமா ஆட போறான்றது இந்த ஒரு கிளிம்ஸ்லயே தெரிஞ்சிச்சு. சரியான பிளேயர். எக்கிட்டிகே வந்துட்டு அவன் நல்லா பாஸும் பண்றான், சூப்பரா ஆடுறான். பட் நீ சொன்ன மாதிரி இப்ப பேக்கப்னு யாருமே இல்ல. லெஃப்ட் விங்ல டியாஸ் அவுட்டு, நுனியஸையே வித்துட்டாங்க, இப்ப ஜோட்டாவும் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு லிட்டரலி பேக்கப் ஆப்ஷன்ஸே கிடையாது. அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப நிறைய பெரிய மேனேஜர்லாம் கூட சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் இப்ப வெங்கர் கூட. ஒரு டீம்ல வந்துட்டு நீ ஸ்டார் பிளேயர்னு ஒருத்தர் மேல சைன் பண்ணாலே டைனாமிக் மாறிடும் அந்த டீமுக்கு. நீ பழைய மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு டவுட்னு தான் சொல்லுவாங்க. உங்க டீம்ல வந்து இப்ப 2-3 ஸ்டார் பிளேயர்ஸ் இறக்கிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி மெயின் டீம்ல. அது எப்படி செட் ஆகும்னு பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் பார்த்த வரைக்கும் சூப்பரா ஆடுறாங்க. இந்த லிங்க் அப் பிளே அந்த எக்கிட்டிகே வேர்ட்ஸை விட நான் இன்னும் இம்ப்ரெஸ் ஆனது ஆக்சுவலா கெர்கேஸ் தான். உங்க டீம்ல பயங்கரமா அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மெயின் பிளேயர் வந்து கெர்கேஸ் தான். அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 2 கோல்ஸ் வந்து அவன் தனியா சேவ் பண்ணான் வேற, லிட்டரலி அவன் லாஸ்ட் மேன் டேக்கிள் பண்ணி. ஸோ கெர்கேஸ் வந்து ஆல்ரவுண்ட் டிஃபென்ஸும் சரி, ஃபார்வர்டு சைஸ் சால்டா இருக்கான். ஃப்ரிம்பாங் ஃபார்வர்ட்ல சால்டா இருக்கான். அவன் டிஃபென்சிவ்லி அவன் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா அப்ப நான் பார்க்கல இன்னும், பட் பார்ப்போம். பட் ஸோ அதான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. பட் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. உங்க ப்ராப்ளமே வந்துட்டு 1 இன்ஜுரி ஆனா உங்க டீம் என்ன ஆக போகுதுன்னு தான். ஏன்னா இப்ப டிஃபென்ஸ்லயே வந்துட்டு காமெஸ் மட்டும் தான் இருக்கான். இப்ப குவான்சா வித்தாச்சு. ஸோ அது ஒரு லைட்டர் ப்ராப்ளமா இருக்கும். அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸும் கம்மியா இருக்குது. ஆர்பி எலியட்டும் விற்க போவோம். வரும்போதுல இருந்து கிளம்புற வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்டேட்டர், விற்க போறாங்க. ஸோ அதுவும் பார்க்கணும். பட் நம்ம வந்து இது கிறிஸ்டல் பேலஸ்க்கு வரும். இப்போ வந்து ஸ்டீவ் பாரிஸ் அவங்க ஓனர் வந்துட்டு மேட்ச் முடிச்ச உடனே கேட்டாங்க, என்னப்பா 2 ட்ரோஃபி ஜெயிச்சிட்டீங்க 3 மாசத்துல, இதுக்கப்புறம் என்ன எசையா விட்டுருவீங்களான்னு பார்த்தா அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்துட்டு, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, இதுதான் நம்ம ஃபுட்பால் லைஃப் சைக்கிள் தெரியும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டாரு. இப்ப அதான் இப்போ கிறிஸ்டல் பேலஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அவங்க எதிர்பார்க்காத விஷயம் அந்த 3 மந்த்ஸ் வந்தது. 2 ட்ரோஃபி ஜெயிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து எசையெல்லாம் 70 மில்லியன் போறோம்னு வச்சுக்கோ. கேஷ் இன் பண்றது பெட்டரா, இல்லைன்னா வச்சுட்டு நீ வந்து இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தா? ஒரு ஓனரா நீ பார்த்தனா கண்டிப்பா கேஷ் இன் பண்றதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. கேஷ் இன் பண்றதா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இப்பதான் ஒரு ஹைல இருக்காங்க. அந்த ட்ரோஃபி வின் பண்ணிருக்காங்க, கம்யூனிட்டி ஷீல்டு வின் பண்ணிருக்காங்க. எல்லா பிளேயரோட ஸ்டாக்ஸும் ஹைல இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஹைல இருக்கும் போது நீ வித்தா தான் நல்லாவே காசு பார்க்க முடியும். நீ சொல்ல முடியாது எஸ்ஏ நெக்ஸ்ட் சீசன் பயங்கர டிராப் ஆஃப் ஆயிட்டானா நான் அடுத்த சீசன் எப்படி இருந்தாலும் போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? 40 மில்லியன் தான் அப்புறம் விற்க முடியும். அதனால அவங்க வந்து இப்ப கேஇ லிவர்பூல் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே கேஇ போவானான்னு சொல்லி லாஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் கான்ட்ராக்ட் ஃப்ரீல எல்லாம் போக முடியும், அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ஸ்டீவ் பாரிஸ் சொல்லிட்டான். ஸோ அவனையும் விற்பாங்களான்னு, அவன் தான் கேப்டன் வேற. ஸோ அவன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ப்ராப்பரா இருக்கிற டீம் வந்து இப்போ 2-3 பிளேயர் போச்சுன்னா அகைன் தே ஹேவ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல் டு கோ பேக் டவுன். அது ஒரு இது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வித்தாங்கன்னா அவங்க 20 டேஸ்ல எந்த ரிப்ளேஸ்மெண்ட் பிடிக்க முடியும்? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. சோ அதனால அப்படி வச்சுக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குறியாவும் இருக்கு. என்ன பண்ணுவாங்கங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுதான் நான் கேக்குறேன். இப்ப நீ வெச்சோ என்ன பண்ண கான்ஃபரன்ஸ் லீக்ல மட்டும் தான் இருக்காங்க. அது நீ ஜெயிச்சாலுமே 4 மில்லியன் 5 மில்லியன் தான் வரப்போகுது. அது ஒரு பெரிய கேஷ் போனஸோ இல்ல வர்த்தோ இல்ல அவனுக்கு. சோ இந்த மாதிரி வந்து நீ குயி அண்ட் எசே வித்தாலே 100 மில்லியன் வந்துடும் அந்த ஓனருக்கு. நீ பார்த்தனா
வித்துட்டு ஏதாச்சும் ஒரு 20-30 மில்லியனுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி அதை வச்சே ஓட்டிக்க வேண்டியதானே. இந்த வருஷம் எல்லா டீமுமே பயங்கரமா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நீங்க இந்த டாப் 6-7 எல்லாம் முடிக்கிறதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அதுதான் மேபி எப்படி இப்ப நம்ம அடுத்த ஒரு இந்த 1 வீக்லயே தெரிஞ்சிடும் மெயின்டைன் பண்றாங்களா இல்ல வித்துற போறாங்களான்னு. இப்ப நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான், கேஷ் இன் பண்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓனரா நீ பார்த்தனா. அதே அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் பொறுத்து இருக்குடா. இப்ப நீ இதே கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு நியூ காசல் லெவல்ல இருந்தாங்கன்னா அப்ப அவங்க கேஷ் இன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுடைய ரேஞ்சே 8 to 12, அதான் அவங்களுடைய டார்கெட். சீசன் 8 to 12 இருக்கணும். இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸை வந்து வளர்த்தி விட்டோம்னா நல்ல காசு பார்த்தோம்னா அப்ப மேபி ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாக்கலாங்கிறதா அவங்க டார்கெட்டாகவும் இருக்கும். ஸோ ஐ எசென்ஷியலி ஃபீல் தேல் டூ தட். பட் லிவர்பூல் சைட்ல பாத்தீங்கன்னா தேர் ஆர் கிளாரிங் ஹோல்ஸ். என்னமோ அந்த சீசனுக்கு ஃபேவரட்ஸா போற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் 3ல அதுக்கு மேல பேக்கப் இல்ல, ஏன்னா மத்தவங்க எல்லாம் வித்தாச்சு. சென்டர் பேக்ல 2 பேர், ஒருத்தவன் படத்த கூட ஜோ கோமஸ் ஏற்கனவே இன்ஜுரியில தான் இருக்கான், அவன் எப்போ வருவானே தெரியாது, அதுவும் போச்சு. ஃப்ரிம்பாங் படுத்தானா ரைட் பேக்ல வந்து அவன் இன்ஜுரியில தான் இருக்கான், பிராட்லி, அவன் எப்போ வருவான்னு தெரியாது, அதுவும் போச்சு. கிராவன்பெர்ச் வந்து இந்த கேமை மிஸ் பண்ணா, அதனால மேபி மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மெக்காலிஸ்டர் இந்த கேம்ல வந்து பெருசா பண்ணல. சாலா இந்த கேம்ல கோஸ்டிங் பண்ணா, கேம் ஃபுல்லாவே கோஸ்டிங் தான் பண்ணா சாலா. ஆமா, அது அவனுடைய பொசிஷனையே மாறின மாதிரி தெரிஞ்சது. இந்த கேமே வந்துட்டு அவனால ரொம்ப பிரஷர் இல்லாம இந்த சீசன் கேரி பண்ணிட்டோம்னு இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அவனோட ரோலே டிமினிஷ் ஆகி அவனுடைய ஒரு எக்ஸலன்ஸே காமிக்காத மாதிரியும் இருந்துச்சு இந்த கேம்ல. வேண்டைக்கு எந்த நினப்புல வந்து ஆடிட்டு இருந்தானு தெரியல. சோ there's actually a lot of issues here with Liverpool. நிறைய பேர் ஓகே இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி யாருமே அவங்க வெளியே போனதை பத்தி யாருமே பேசல. எத்தனை பிளேயர் வெளியே போயிருக்கானுங்க இந்த விண்டோ, அது யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓ இவ்வளவு செலவு பண்ணிட்டானுங்க, ஏன் கிறிஸ்டல் பேலஸ் கூட தோப்பான்னு பாக்குறாங்க. இது வந்து ப்ராப்பர் வேக்கப் கால். ஸ்லாட்டுக்கும் சரி பிளேயர்ஸுக்கும் சரி, நீ என்னதான் ஒரு ஸ்டார் 2 ஸ்டார் பிளேயர் வாங்கி போட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுற எந்த கேரண்டியும் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் வேக்கப் கால் இது. ஸ்லாட் வந்து போஸ்ட் மேட்ச் சொன்னாரு, ஃபார்வர்டு ஷார்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. மிட்ஃபீல்ட்ல தான் தவிச்சிங்கன்னா கிராவன்பெர்க் மெக்காலிஸ்டர் ஆடல, ஆடிந்தா பயங்கரமா ஆடி இருப்பாங்க. ஏன்னா ஷாபஸ்ல ஐ டோன்ட் திங்க் இஸ் எ ஸ்டார்டர். அவன் வந்து ரொம்ப அன்ரிலையபிளா ஆடிட்டு இருந்தான். நிறைய வாட்டி பால் லூஸ் பண்றது, ஆல்மோஸ்ட் கோல் போயிடுச்சு ஒரு வாட்டி அவன் லூஸ் பண்ணதில்லை. ஸோ அவன் வந்து கொஞ்சம் சப்ஸ்டியூட் இல்லைன்னா இந்த ஸ்மால் கேம்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். மெயின் உங்களோட மெக்காலிஸ்டர் கிராவன்பெர்க் ஆடினா அப்ப டீம் சாலிடா இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனா ஏதோ ஒரு பிளேயர் படுத்தானா கூட டீம் படுத்துரும், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு பெஞ்ச்ல பென் டோக்கு தான் பெஞ்சில் இருந்தான், எங்களுக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் அவ்வளவுதான் இருந்துச்சு, வேற வழியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டீம் தான் எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. 20 days இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர் என்ன பண்ணுவானுங்கன்னு சுத்தமா தெரியல. ஸ்லாட் வந்து சொல்லிட்டாப்ல, நாங்க என்னதான் அட்டாக்ல அவ்வளவா பண்ணினாலும் ப்ரீ சீசன்லயே 10 கோல் இதுவரை கன்சீட் பண்ணிட்டோம், அதுவே எங்களுக்கு ஒரு பயங்கர மோசமான விஷயம். எல்லா கேம்லயும் கன்சீட் பண்ணிக்கோ இது வரை கோலை, இது எங்க போய் நாங்க டிஃபென்ஸ் நாங்க சரி பண்ணோம், ரொம்ப மோசமான தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சோ இது வந்து மோர் ஆஃப் அ வேக்கப் கால் ஃபார் லிவர்பூல். அதான் வந்துட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க, ஓ லிவர்பூல் அப்படியே போய் முடிச்சிருவாங்கப்பா சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஓட்ட நீங்க தான் ஃபேவரட்ஸ், இப்படிதான் எங்க பிரஷர் போடணும் ஜாலியா இருக்கு. நான் அதான் சொல்றேன்டா, நாங்க எந்த பிளேயரை சைன் பண்ணலினாலுமே நாங்க தான் ஃபேவரட்ஸ், ஏன்னா நாங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அப்படிதான் இருக்கணும். எந்த டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா டீமுக்குள்ள ஒரு சீசனுக்குள்ள போனாலும் அவங்க தான் ஃபேவரட்ஸா உள்ள போவாங்க. ஆனா ரியாலிட்டி இஸ் ஃபார் டிஃபரெண்ட். நீ பாத்தீங்கன்னா இப்ப யுனைடெட் கூட டக்குன்னு மேல வந்துடலாம், ஏன்னா அவங்க வந்து இப்ப பலேபா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு 2 பிளேயர் தான் டீமுக்குள்ள கொண்டிருக்கீங்க, மத்த டீம் அப்படியே தான் இருக்கு. எங்களுக்கு நிறைய மாறி இருக்கு. அதுதான் நம்ம இது இன்ட்ரெஸ்டிங் வந்து நம்ம பிரீமியர் லீக் பத்தி பேசும்போது பேசுவோம். பட் ஏன்னா எல்லா டீமுமே வந்துட்டு நீ சொல்லலாம் சைன் பண்ணிருக்காங்கன்ட்டு, பட் எல்லாருக்குமே ஒரு ஹோல்ஸ் இருக்குதுதான், இன்க்ளூடிங் லிவர்பூல், சிட்டி, ஆர்சனல் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பட் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் ஓவராலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும்னா கிறிஸ்டல் பேலஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க வந்து ஒரு 2 ட்ரோஃபி ஜெயிச்சிட்டானுங்க 3 மாசத்துல. ஈக்குவல்ட் மிக்கல் ஆர்டெட்டாஸ் லெகசி. இன்னும் ஒரே ஒரு மிக்கல் ஆர்டெட்டா, என்கேடியா has won 2 trophies after leaving Arsenal. Dean Henderson has won 2 trophies after leaving United. எல்லாத்தையும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. நாம வந்து நம்ம டீம் மட்டும் என்ன பண்ண போகுதுன்றத வர வீக்கெண்ட் பார்ப்போம். சோ மறக்காம அதுக்கு வந்து எங்களோட ப்ரிவியூ ஷோல வந்து ஜாயின் பண்ணிருங்க. அதுல வந்து கிளியரா ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு யுனைடெட் ஆர்சனல்னு செஸ்கோ வர்சஸ் கியோகரஸ் தெரிக்க விட போறாங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்துட்டு யார் ஜெயிப்பாங்கிறதெல்லாம் போட ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றோம். Until then, this is Gautam signing off. Thank you.